ஹலோடா, வெல்கம் பேக் டு தி சேனல். நாம் இன்றைக்கி கோஸ்டிக் கேக்ஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படி கொஞ்சம் பழகிடும். இப்போ தான் எழுந்தேன், ஸோ தட் வை. அண்டு எனக்கு எக்ஸாம்ஸ் வருதுடா, என்னால் இப்போ தொடர்ந்து வீடியோ போட முடியாது 1 வீக்கு. இப்போ நான் ஏன் இதை போடுறேன்னா நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்றதுனால. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ 1K, அதாவது வியூஸ் 1K போனால் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். அதனால தான் நான் பிரேக் விடுறேன். ஒரு வீடியோ 1K போகிற வரைக்குமே நான் வீடியோ அதனால தான் போடாமல் இருக்கேன். ஏன்னா எனக்குமே ஒரு மாதிரி நம்மளுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கணும்ல. ஸோ நான் உங்களை யோசிக்கிற மாதிரி நீங்களும் என்னை யோசிங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. நிஜமாக உங்களுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் போன 1 ஷாட்க்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அந்த பாட்டு கேட்டு எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இதுக்குமே கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் எனக்கு நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இதுன்னு சொல்கிறத விட இந்த இந்த எபிசோடில் இது நல்லா இருந்தது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு அது மட்டும் பண்ணுங்கடா. இப்போ ரொம்ப நேரம் பேசிவிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங்கே லூஃபி தான், ஐயோ இவ்வளோ வேலை காலையிலே வாங்காமல் நாளே போகாது, கம்பெனிக்கு போகலாமா வானாமா, அந்த ஜெயா பையன் பொண்டாட்டி வந்ததுலேருந்து கம்பெனி பாகமே வர்றதில்லை, விட்டோன்னே சுருன்னு போயிடுறான். அப்போல்லாம் பொண்ணுங்கிட்ட சுற்றிட்டு போவோம், அவனை ஏறும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடாதான்னா. இப்போ நான் வீட்டு பேசுகிறது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமே. நேற்று தான் போட்டு அமிச்சேன், அதுக்குள்ளே இன்றைக்கி கூப்பிட்டா அவள் என்ன நினைப்பா. சரி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு லூஃபி இப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ யார்? அடி பாவி, என் நம்பரு கூட இவ சேவ் பண்ணலையா? நான் தாண்டி உன்னுடைய அன்பான அழகான. நீங்களா? சொல்லுங்க. யார் நீயே சொல்லி பார்க்கலாம். அதான் சும்மா ஆர்டர் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பீங்களே அவர் தானே. இப்போ லூஃபி தான் மைண்ட் வாய்ஸில் பேர் கூட தெரியாது எங்கள் 2 பேருக்கும். ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டோம். லூஃபி இதிலெல்லாம் சும்மா கின்னு மாதிரி இருடா நீ, பெருமையாகுது. ஜங்குக்குன்னா லவ்லாம் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் போட்டான். நான்லாம் எதுவுமே தெரியாமல் போட்டு இப்போ லவ் பண்ண வரேன். சொல்லுங்கள் என்ன? வீடு பக்கம் வரியாடி? அச்சோ அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டும். ஏய் வாடி, தனியாக இருக்கிறேன் வீட்டில். அச்சோ தனியாவா? நான் வரல. தனியாக வந்தால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ரொம்ப பண்ணாத, கேப் அனுப்புகிறேன் வா. நான் குளிச்சுட்டு வரட்டா? எங்கே வந்து குளிச்சியோ? ஒன்றாவே குளிக்கலாம். கிளம்பி வா என்ன போட்டுனுறியோ அப்படியே வா. சும்மா குளிச்சுட்டு மேக்கப்லாம் வானாம். இப்போ அவளுமே கிளம்பி வந்துடுறா. இப்போ இந்த பக்கம் ஜேகேயோட வீட்டில் தான், ஐயோ லோராமா காஃபி வேணும்டி, உடம்பு முட்லாடி. என்னடா இது முதுகு இப்படி வலியுது, ஏறி மெச்சிடாலாம். நான் நேற்று நைட்டு கண்ணப்பா இருந்தால் சொன்னான், அதுவே சும்மா கரண்ட் அடித்த மாதிரி இருக்குது. இவ கண்ணை பார்த்து யோ ஒரு லுக்கு விட்டாலே என் உடம்பெல்லாம் வலியுது. நான் தான் குட்டச்சி தம் தூண்டு தான் இருக்கா. அவள் பார்க்குற பார்வை மட்டும் சும்மா கரண்ட்டு மாரி இருக்குது. குழந்தைங்க எல்லாம் என்னை விட்டு காயிலே இருந்துக்குதுங்க பத்தியா. லோராமா ஐரா, அப்பா கூப்பிட்ற எங்கடி இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு ஜேகே பேசிட்டு வெளியே வராரு. அப்படியே நிற்கிறாரு. ஜேகேயோட ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இப்போ ஜேகேக்கு எதிர்க்க அவரோட மாமா தான், வாங்க மாப்பிள்ள, ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க போல், இப்போ தான் எழுந்தீங்களா? வாங்க உட்காருங்க, கொஞ்சம் பேசணும். இப்போ ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அவர் உங்களை தான் தேடுறாரு, நீங்கள் அங்கே இல்லை. லோரா எங்க? ஏன் பொண்ணா? அவள் வருவா, நீங்கள் உட்காருங்க மாப்பிள்ள. ஐரா எங்க? ஏன் மாப்பிள்ள, நாங்கள் வந்தது பிடிக்கலையா? சும்மா அவங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க, வந்து உட்காருங்க, இதோ வரேன் அப்படின்னு ஜேகே வராரு. இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகி, எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணணும், இப்படியெல்லாம் வர முடியாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ அங்கே தான் நீங்கள் குனிஞ்சு வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்ருக்கீங்க. ஜேகே சடனாக உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, முயிறு கொப்பனை இதுக்கிட்டி கூப்பிட்ட,
உன்னை டெய்லியும் நைட்டு ராவும் பகலாம் போடுறேன்னு யாரையாவது கூட்டின்னு வந்து உட்கார வச்சியா? கூட அவங்க அக்காவுறா, அவன் புருஷங்கிறான், குடும்பமே வந்து என் வீட்டில் உட்காந்துக்குது. என்ன நினச்சின்னு இருக்கடி? நான் நெக்ஸ்ட்டு உன் தம்பியை கூப்பிடுவேன் அதுதானே? என்னங்க எல்லோரும் இருக்காங்க, எப்போ யார் வருவான்னு தெரியாது. இது மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. என் வீட்டு இங்கே கூட உன்னை தூக்கி சொருவேன். எவன் கேட்பான்? என் பொண்டாட்டி தானே ஒருத்தா, நான் சொல்கிறது செய்டி. எத்திக்கு இப்போ அவங்களாம் வந்தாங்கன்னு கேட்குறேன். என்னத்துக்கு நெக்கில் ஒரு பார்வை பார்க்குற? உன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் உன்னை அடிக்க முடியாதுன்னா கை வச்சா வச்சுக்கோ லோராமா. ரொம்ப நாள் ஆச்சு, அடி வாங்கி சாகாத. என் குழந்தை எங்கடி? எங்கே என் குழந்தை? குத்திட்டி அவங்க அப்பங்கிட்ட அந்த கிழவங்கிட்டலாம் குடுற அழைச்சிக்காத. என்னங்க சும்மா எங்கள் அப்பா போட்டு திட்டாதீங்க, உங்கள் அம்மாவும் தான் திட்டுங்க. ஏய், எங்கள் அம்மா வந்தால் உட்காந்துக்கிறா, இன்னும் எனக்கு ப்ரைவசி விடாமல். உங்கள் அப்பன் தான் வந்து உட்காந்துக்கிறான். உங்கள் அம்மா ரூமில் உட்காந்துட்ருக்காங்க, போய் பாருங்க. இப்போ ஜெக்கி முழிக்கிறாரு, எதுவுமே தெரியாமல் வந்து பாண்டு மாதிரி பேசுறது. போடா போய் குளி. ஏய், நாடி சொல்கிற? எங்கம்மா இதுக்கு வந்தா கூட எங்கள் அப்பா வந்துக்கிறானா? இல்லை எப்பா கடவுளே, வந்தானா தாலியாக இருப்பான். ஏய், எது இப்போ இவங்களாம் வந்துக்கிறாங்க? நீங்கள் தான் கேட்கணும், எனக்கு மட்டும் என்ன ஆசையா? போங்க. உங்கள் அம்மா வந்து காலையிலையும் உங்களை போட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க, நான் தான் காப்பாற்றி விட்டேன் தெரியுமா? நடி திட்டினாங்க என் செல்லமே அப்படின்னு அவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாருங்க. இப்போ இதெல்லாம் வேண்டாம். இவ்வளோ நேரம் நல்லா ஏசிட்டு இப்போ என்ன பால் மாதிரி குழையிறியா? போ குளிப்போ. மரியாதை எங்கடி? உங்கள் அப்பா வந்தோடனே 2 கொம்பு மலிச்சிக்கிச்சான்னா போ குளி போ. என்ன போங்கன்னு சொல்ல தெரியாதா? நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மரியாதை இல்லாமல் பேசினா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சு இதே வாழையை ஆட்டின்னு இருக்காதடி, வாயெல்லாம் கிஞ்சிரும் தெரியுமா தெரியாதா? என்னங்க போதும், காலையிலே திட்டாதீங்க, போங்க. பின்னாடி நச்சுன்னு வச்சுன்னு இருக்கேன் பாரு, இப்போ கூட கை வச்சுன்னு இருக்கேன். பத்தமாக இருந்துடி, சும்மா இந்த புடவையில் நச்சுன்னு இருக்கடி, சும்மா இங்கேயே போடலாமா? எல்லோரும் இருக்காங்க, அப்போ உனக்கு ஓகேவா? என்னங்க சொல்லுடி என் உதட்டழகி. நேற்று ஒரு பார்வை பார்த்த தெரியுமா? உடம்பெல்லாம் அச்சு போட்ட மாதிரி ஒலியுதுமா. வாயன் குழி கேட்கும் போது கொஞ்சம் இங்கே அம்மிக்கு புருஷனை சந்தோஷமாக வருது. அது தானே கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒரு குத்து விளங்காட்டம் வீட்டில் வச்சுன்னு இருக்கிறது. வரியா? இல்லை. ஏய், என்னாடி ஓவராக பண்ணுற? இப்போ கரெக்டாக உங்கள் அக்கா தான் என்டர் பண்ணுறாங்க. லோரா இங்கே சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ ஜேகே தான் கடுப்பாக, ஐயோ இந்த மயிறு வேறு வேலையே இல்லையா, நானும் இவளுக்கு மரியாதை கொடுக்கலான்னு தான் நீ நினைக்கிறேன். ஆனால் நம்ம 2 பேரும் பிரியறதுக்குன்னே வருவா. வந்துட்டா பார்த்தியா? கிச்சனில் எதுக்கிடி அவளை அனுப்புகிற? முதல்ல என் பொண்ணுங்க உங்கள் அம்மா கிட்ட. அப்போது சேஃபாக தான் இருப்பா. இங்கே பாருங்க, சும்மா என் குடும்பத்தையே திட்டாதீங்க, ரொம்ப தான். திட்டு வேண்டி அப்படி தான். அந்த குடும்பத்துலேயும் எனக்கு 2 பேரை தான் பிடிக்கும். ஒன்று நீ, இன்னொன்று என் குழந்த. ஏன்னா அந்த ரத்தத்துலேருந்து தானே வந்தது. ஸோ உங்கள் 2 பேரையும் தவிர யாரையுமே இந்த மனசு ஏற்றுக்காது, புரியுதா? என்னங்க வேறு அழகான பொண்டாட்டியை மட்டும்தான் இந்த கண்ணு பார்க்கும், வேறையா பார்க்குறதுக்காக இருக்குது? சொல்லு நீ, எல்லாரையும் கொண்டுருவேன் உன்னை தவிர, ஏன்னா எனக்கு நீ வேணும். இப்போ நீங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தியா? ஏதோ சொன்னால் நானாக உன்னை லவ் பண்ணல, நீ தாண்டி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவ. இப்போ பாரு, மயங்கிட்டான், வளரிட்டான் தூங்கி எழுந்ததும். இப்போ நீங்கள் அப்படியே ஹாப்பியான ஐஸில் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் ஜேகே ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ சாரிடி, அந்த பல்லு வளகலையா, அதனால கெட்ட வார்த்தையாக வருதுன்னு நினைக்கிறேன், நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன அந்த குடும்பத்துலேயே எனக்கு ஐராவை மட்டும்தாண்டி பிடிக்கும், கண்டவங்களெல்லாம் எனக்கு பிடியாது. சும்மா ஏதோ அப்படிங்களா? ஏய் இந்த மாதிரிலாம் பார்க்காத அப்படிங்களா ஜெக்கேம்மா? வேணாண்டி, எங்கே சொல்லுங்க, யாரை பிடிக்கும்? எனக்கு அவளை மட்டும்தான் பிடிக்கும். நான் ஈகோ விட்டு போகாதில்ல. ஏய்
போடி வேலையை பாரு போ. பேசாமல் குழந்தைக்கு பால் குத்தியா? ம் சாரி, சாப்பாடு குத்தியா? அது வேற கொடுக்க முடியலன்னா உனக்கு அது மாதிரி மேலே வருதுன்னா என்கிட்ட குடுறி, நான் நல்லா தான் குடிப்பேன். என்னங்க போய் குளிங்க போங்க, உங்ககிட்டலாம் பேச முடியாது போடா அப்படின்ட்டு கிடுக்கிடுன்ட்டு ஓடிட்டுருங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே போய் கடுப்பாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த மயிருங்க எதுக்கு வந்ததுங்க என் வீட்டு? எங்கள் அம்மா வரா ஓகே, இவனுங்க ஏன் வரானுங்க? என்ன விஷயம்? அந்த கிழமை வர வா ஜேகே உட்காரு பேசுன்றான். பொண்ணு கட்டி குத்தம்மா அதோட சுத்த முடின்னு போனோமான்னு இருக்கணும். வந்து நொட்டின்னு இவளையும் என் குழந்தைய தூக்கின்னு எங்கன்னா ஓடிடணும். இந்த மாதிரி தொல்லைங்க வராது இடத்துக்கு. இப்போ நீங்கள் தான் எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் வச்சிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா அண்ட் உங்கள் அக்கா, உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டு, குழந்தைங்கன்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஜேகேவோட வீட்டு சைட்லேருந்து அவங்க அம்மா மட்டும் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாருக்குமே பரிமாறி ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறீங்க. அத்தை இது அப்பளம் சாப்பிடுங்க, நிஜமாக நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருக்கா இந்த உருளைக்கிழங்கு? நான் இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இல்லைம்மா போதும் லோரா, ரொம்ப நல்லா பார்த்துக்குறேன். இப்போது உன் புருஷனை கூப்பிட்டு நல்லா பரிமாறு. சரிங்க அத்தை. இப்போ உங்கள் அப்பா தான் எதுக்கு? அவனே வந்து போட்டு சாப்பிட்டுக்க தெரியாதா? என் பொண்ணு தான் வேலை செய்யணுமா என்ன? கல்யாணம் ஆனதுலேருந்து என் பொண்ணு தான் உங்கள் பையனுக்கு எல்லாத்தையுமே பண்ணுறா. உங்கள் பையன் பார்த்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைம்மா. ஏன்னா அடிக்கடி என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்துல அழுகிறா. என்ன தெரிய போகுது? வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும். அப்பா போதும் அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க. சும்மா அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க. எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? அப்பா எதுக்குப்பா இப்படி பண்ணுறீங்க? அவனுக்கு வேறு வேலையே இல்லை. இப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே தான். உங்கள் அப்பனுங்க வேலைக்குதா? இதுதான் வேலையே. ஜேகே ஏய் என்ன கண்ணுலேயே சிக்னல் கொடுக்குற? அப்படி தாண்டி பேசுவேன் நான். அங்கிள் உங்கள் பொண்ணு தான் வேலை செய்கிறா அப்படி தானே? நைட்டு யார் வேலை செய்கிறா சொல்லு. அப்போ நீகிறான்ல பொத்தின்னு நீகிற சொல்லு. இது வரையும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதே இல்லை. சாமான் கழுவி குத்ததில்லை, துணி காய வச்சதில்லை. குழந்த போகும்போது அவண்டி பார்த்துக்கணா. இங்கே தானே உட்காந்துந்த சொல்லு அப்பங்கிட்ட. அங்கிள் உங்கள் பொண்ணுக்கிட்ட பொறுமையாக ஏழுங்க, சும்மா மேலே ஓட்டமாக பார்த்துட்டு கேட்டுன்னு இருக்காதீங்க. அவன் என் பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணி குத்தாமா மூடிக்கின்னு இருந்தம்மான்னு இருக்கணும். அவள் தான் வேலையே செய்யணும். இப்போ கூட நான் உட்காருவேன், தோ அவள் தான் சோறு போடணும். ஏன் அங்கிள் போட விடாதாண்ணா? ஜேகே எங்களை ஒரு மாதிரி கோவமாக பார்த்து, சாப்பாடு எடுத்து வை, துணி மாற்றிட்டு வருவேன், சாப்பிட்டு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஜேகே ரூம்குள்ளே போயிட்டாரு. இப்போ நீங்கள் தான் உங்கள் அப்பா கிட்ட, அப்பா ஏன்பா இப்படி பண்ணுற? இப்போ எதுக்குப்பா இப்படி பண்ணுறீங்க? இப்போ உங்கள் அக்கா தான், நீ சும்மா அப்பாவையே திட்டு, அவனையும் விட்டு கொடுத்துறாத என்ன? சும்மா அப்பாவை பார்த்து திட்டிட்டு போடி. சும்மா எங்கள் அப்பாவை திட்டுற வேலை வச்சுக்காத. இங்கே பாரு, என் குடும்ப விஷயத்தில் நீ வந்ததே பேசு தப்பு. சும்மா எனக்கு வந்து அப்பா, உனக்கு மட்டும் அப்பா மாதிரி பண்ணாத போடி. ஏய் இங்கே பாருடி லோரா, அக்காவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டியா? நீ அக்கா மாதிரி நடந்திருக்கியா? சும்மா இப்போ ஜேகேவோட அம்மா தான், யோயோயோ 2 வாளுங்களும் எப்படி திட்டிக்குது பாரு. இங்கே பாரு லோரா, அப்படி திட்டக்கூடாது. என் மருமக தானே நீ. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ வந்து இங்கே உட்காருவா, சாப்பிடு. சரி அத்தை அப்படின்னு நீங்களும் உட்காடுறீங்க. இப்போ அந்த பக்கம் ஐராவும் உங்கள் அக்காவோட பையனும் தான் ரூமில் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அண்ட் இந்த சைடு இப்போ ஜேகே ட்ரெஸ் மாற்றிட்டு வராரு, வந்து சேரில் உட்காராரு. நாடி நீ உட்காந்துருவ, ஏந்துடு, சாப்பாடு வைக்க வேணாவா? என்னங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்க, கை கழுவிக்கோ, சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டு. என்ன தப்பு? இப்படி தானே உன்னை வளர்த்துருக்காங்க, அப்படி தானே அங்கிள்? இப்போது புருஷன் கஞ்சா பொண்டாட்டி தானே சாப்பாடு வைக்கணும், அவன் நான் தின்னுட்டுருக்கா, இப்படி தான் வளர்ப்பு சொல்லி கொடுத்தீங்களா என்ன? இப்போ ஜேகேவோட அம்மா ஜேகேவை பார்த்து முறைக்கிறாங்க. அம்மா இப்படிலாம் நீ கண்ணிலே எரியாத, இப்படி தான்மா பொண்டாட்டியை பார்த்துக்கணும், உங்கள் அப்பா சொன்னானே பார்த்துக்கலன்னு. இப்போ நீங்கள் தான் எழுந்து ஜேகேக்கு சாப்பாடு வச்சிட்ருக்கீங்க. இப்போ சைடில் உங்கள் ஹிப் நல்லா தெரியுது. எல்லோரும் முன்னாடியுமே ஜேகே அப்படியே உங்கள் இடுப்பு ஹோல்ட் பண்ணுறாரு. என்னங்க அப்பா இருக்காரு, ப்ளீஸ் வேண்டாமே. என்னது? ஏய் யார் நீ? எனக்கு இப்படி இருந்தால் தான் வாட்டம்.
என்னம்மா கரெக்டு தானே, இப்படி தானேம்மா பிடிக்கணும். என்னங்க, ஐயோ இந்த பையன்கிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன்? எங்கள் அப்பா வெறுப்பேற்றணுன்னு என் மனத்தை வாங்கிட்டுருக்கான். இப்போ உங்களோட அப்பா தான் ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிறாரு. அண்ட் இப்போது சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்ல. ஏன்னா ஜேகே அப்படி உட்காந்தா ஒரு மாதிரி அவரை வெறுப்பேற்றணுன்றதை இப்போ உங்களை நோண்டிகிட்ருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களே இதை கண்டுக்கல. இப்போ உங்கள் அப்பா தான், மாப்பிள்ள அது என்ன விஷயம்னா தண்ணி குர்றி, சில பேர் பேசினாலே பொறையறுது. இப்போ நீங்கள் ஜேக்கு ஒரு மாதிரி லுக் விட்டு ஏறும். இன்றைக்கி எங்கள் அப்பா பேசினா தான் ஏறும். நடிக்கிறான் பாரு. ஏய் அப்படி ஆகாத, உதட கச்சிருவேன் எல்லோரும் முன்னாடியும். ஐயோ பைத்தியக்காரன், பாரு அப்பா பேசுகிறாரு. சொல்லுங்கள் அங்கிள். அதாவது ரொம்ப ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் என் பொண்ணையும் அனுப்புறதில்ல, என் பேத்தியவும் அனுப்புறதில்ல வீட்டுக்கு. ஸோ அவளை நீங்கள் அனுப்புகிற வரையும் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். இப்போ ஜேகேக்கு நல்லா கோவம் வருது. அங்கிள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்போ மட்டும் தனியாக அவங்க பொண்ணு அனுப்பிச்சிருந்தீங்க. இப்போ என்னடானா இங்கே உட்காந்து இருக்கீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எப்போவுமே போல் நானும் என் பொண்டாட்டியும் இருக்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனால் அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் எங்களுக்கு தெரியாது. என்னாடி பரவாயில்ல, உங்கள் அப்பா இருக்கட்டும், 1000 ரூபா பார்த்துக்கிடும் நம்ம பிஸியாக இருக்கும் போது. இப்போ நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி கிள்றீங்க. ஜேகே சிரிக்கிறாரு. சாகுடி, இப்படி தாண்டி உமானதை வாங்குவேன். இப்போ தெரியும் உங்கள் அப்பனுக்கு என்னென்ன நடக்கும்னு. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே ஜேகேவும் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டாரு. பட் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சு அவங்கவுங்க ரூமுக்கு அவங்க போயிடுறாங்க. இப்போ உங்கள் அக்கா தான் உங்களுக்கு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிற கிச்சனுக்கு. ஏய், நான் கேட்ட கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லு. என்னக்கா என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு இப்படி? நீயும் அவனை என்னெல்லாம் பண்ணீங்க? என்ன கேட்குற? நீ சொல்லு. இந்த ஒரு வாரம் உன்னை விட்டுட்டு போனல, என்ன பண்ணாமல் உன்னை? எதுவுமே பண்ணலையா? இங்கே பாருடி, எனக்கு தெரியும் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன்னு. அவன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கர்ப்பமாக சுற்றிட்டு இருந்த. அதனால தான் அப்போ கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்ன நினச்சிட்ருக்க? அவன் ஒழுங்கா? இங்கே பாருக்கா, சும்மா இப்படி பேசாத. நீ அக்கான்றனால தான் கை வைக்காமல் இருக்கான். உனக்கும் அவனுக்கும் ஏன் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க 2 பேரும்? ஏய் நீ சொல்லு, அவன் உன்னை எதுவுமே பண்ணலையா? ஆமாம், இப்போ வரையும் எதுவுமே பண்ணல. ஏன்னாச்சு? அப்படின்னு ஜேகே பின்னாடி இருந்து கேட்குறாரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. அக்கா போயிடு, அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத. ஓ நல்ல வேலை தம்பி, எதுவுமே பண்ணலை. அதுக்குள்ளே அவளை அனுப்பிச்சி வச்சுருங்க. ஏன்னா குழந்தைக்கு அவள் அழுதது போதும், 2வது குழந்தைக்கு அழுகணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், ரொம்ப தான் அழுவா. பிரசவ வலி வந்தால் எல்லோரும் தானங்க அழுவாங்க, அது மாதிரி அழுவா. கிளம்பலாமே, நான் வந்துட்டேன்ல. இப்போ அவங்க அக்கா ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜேகே தான் நடி கேள்வி கேட்குறா. அவள் நந்துதா பிடுங்குதான்னு ஞாபகப்படுத்தி விட்றாங்கடி எனக்கு. நீயும் நானும் ஃபஸ்ட்டு பண்ணமே, அதெல்லாம் ஞாபகமாக வருது. இதெல்லாம் பண்ணலாமா? அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தப்படுத்தணும் டீலரா. ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் முதல் இரவில் எவ்வளோ கொடுமையாக பண்ணோம்ல. ஒரு மாதிரி பார்க்கவே அருவருப்பாக பண்ணோண்டி. சி அப்படி கத்துன நீ. ஒரே ஆணு கத்துறது போல சீ தாண்டி நிறைய கத்துன. அப்படி உன்னை வாட்டியை வதச்சிடல. இப்போ நீங்கள் தான் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. சி அதை நினச்சாலே அது வெறுப்பாக இருக்குது. அந்த டைமில் நான் சொன்ன மாதிரிலாம் நீ படுத்த எப்படி? அது மாதிரிலாம் படுக்க தோணுதுனுங்க. இப்படி விரிகிற குனிகிற. இப்போலாம் பண்ண மாட்டேறடி. பாசமே இல்லைல்ல எனக்கு. இங்கே பாருங்க, எனக்கு வார்த்தையே வரல இந்த மாதிரி பேசினா. எல்லோரும் இருக்காங்க பாருங்க. 1000 ரூம்லேயே இருக்கால, பார்த்தீங்களா அவளை? ஒரு வார்த்தை காலையில் போய் இப்போ தான் ஜேகேக்கு ஞாபகம் வருது. சாரிடி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறமா உன்னை தூக்கி போடுறேன்னா அப்படின்னு ஜேகேவும் கிளம்பிட்டாரு. இப்போ ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த உங்கள் அக்காவோட பையன்தான் ஐரா கிட்ட ஒரு மாதிரி வழிஞ்சிட்ருக்கான். ஐரா நீ அவ்வளோ அழகாக தெரியுமா?
நீ நானும் ஒன்றா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன பேசுத? அதான் நல்லா பேசுவேன். எங்கள் அப்பா விட்டு வந்துடு. எங்கள் வீடு சூப்பராக இருக்கும். டெய்லி விளாட்லாம். டேய், இப்போ அவன் பயந்துட்டே திரும்பி பார்க்குறான். ஜேகே தான். ஏய், என்னப்பா என் பொண்ணுக்கிட்ட ரூட் விட்றியா? இல்லை சித்தப்பா, நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஆயிரா குடுன்னு ஓடி வந்து உங்கள் அப்பா மேலேயே ஏறுறான். அப்பா, எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா வந்து எனக்கு உமா கொடுக்கவே இல்லை நீ. அச்சோ, என் ஆயிரா மகனை எதுவும் கொடுக்கலையா? அந்த பையன் என்னம்மா பண்ணா? அவன் என்ன கூப்பிட்டான். என்னன்னு கூப்பிட்டாண்டி பட்டு? அது நீ நான் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொன்னான். டேய், என்னடா குழந்தைகிட்ட என்னடா வாழை? சித்தப்பா, அப்படிலாம் இல்லை. என்ன ஆனாலும் என் பொண்ணு உனக்கு இல்லை. எப்படியோ கல்யாணம் ஆகாதுரா. அண்ணன்டா நீ என்னடானா இப்படி வாங்கின்னு சுற்றுற? சரி, நீ கிளம்பு. அப்போ அவனுக்கு நான் இல்லையா? அவளுக்கு நீ இல்லடி விட்டு. பாடுறா தம்பி, புரிஞ்சுக்கோ. என் பொண்ணை நல்ல பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நீ நல்ல பையன்தான், ஆனால் உங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்காது. அதனால் என்னையும் என் பொண்ணையும் இப்போ கொஞ்சம் தனியாக விட முடியுமா? சரி சித்தப்பா, சரி காசு கொடு, எதனா வாங்கணும். இந்தா போய் சாப்பிட்டு போ. ஃப்ரிட்ஜில் நிறைய இருக்குடா, எடுத்து சாப்பிட்றா. யாரா கேட்க போகிறான் உன்னை? இப்போ அந்த பையனும் பெட்டு மேலே ஏறி ஜேகேக்கு கன்னத்துலேயே ஒரு உமா கொடுத்துட்டு, நல்ல சித்தப்பா நீ தெரியும், உங்கள் அம்மா கிட்ட தான் நான் கொஞ்சம் கோவப்படுவேன். நீலாம் நல்ல பையன்தான் போ அப்படின்னு அவனுமே கொடுக்குறேன்னு ஓடி போயிடுறான். இப்போ டோரை யாரோ தட்டுறாங்க. நல்லா ஜில்லுன்னு சரகு இருக்குது. நானும் என் மச்சானை சும்மா ஊற்றி குடிக்கிறோம். இனி நண்பர்கள் தினம் சும்மா நண்பராக ஆக போகிறோம் நாங்கள் அப்படின்னு வெளியே லூஃபி சும்மா பாட்டிலாக எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்களோட அப்பா தான் திறந்து தருதலை வந்திருக்கு. அங்கிள், என்னதான் சொல்கிறீங்களா? ஆமாம், என்னடா அது கையில்? அது ஜில்லுன்னு ஜூஸு. எங்கே எடுத்துன்னு வந்து டேபிளில் வை, நானும் குடிக்கிறேன். அங்கிள், இல்லை நீங்கள் குடிக்கக்கூடாது அங்கிள். குச்சிங்கன்னா சீக்கிரமாக போயிடுவீங்க. என் மச்சான் எங்கே வந்து தருதலை கூட சேர்ந்து நீயும் தருதலை ஆகிடு என்ன? டேய், அவர்கிட்டலாம் ஏன்டா பேசுகிற? ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தியா? அவள் தான் உன் வீடு, வாடா. அவங்களாம் அப்படி தான் சும்மா வந்துட்டு போகிறவங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு கடுப்பாகுது, பட் எதுவும் பண்ணிக்கல. இப்போ அவங்க ரூம்குள்ளே தான் வரேன். லூஃபி, டேய் ஆளுங்க இருக்காங்க சொல்ல மாட்டியா? ஃப்ரிட்ஜில் வைப்போ, ஜில்லு போயிட போகுது. என் பொண்டாட்டிக்காரி பார்த்தா வச்சுக்கோ, தூ மேலே 2 போடுவா எனக்கு. என்னடா ஜிகே இப்படி மாட்டுக்கிற? பொண்டாட்டிக்காரி பார்த்தா அவள் தான்லாம் சொல்கிற. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? அது வந்து ஒரு வாரமாக அவள் கூட தான் இருந்தேனா, அதனால் ஒரு மாதிரி அடங்கின மாதிரி இருக்குதுடா எனக்கு அவகிட்ட. ரொம்ப நல்லா தான் இருக்குது. டேய் ஜெயே, வானாம்ப்பா, இதுதான் வானாடிச்சாலும்ல என் பாடுறா. அப்புறம் என் தாலியை தான் நீ யாரப்பா வந்து அவள் இப்படி பண்ணுறாளோ அப்படி பண்ணுறான்னு வானாண்டா. என்ன 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணுறீங்களா? இன்னும் எதுவுமே போடலடா அவளை. இதுக்கப்புறம் தாண்டா வேலை கொடுக்கணும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொடுப்பேன் நான். சரிண்ணா, ஜில்லுன்னு இது எடுத்துன்னு வந்துக்கிற? இல்லைடா மச்சான், காலையிலேயே ஒரு மாதிரி இருந்தது. ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன், வரேன்லாம் சொன்னான். ஆனால் வரலடா. அதான் மனசு பாரமாயிடுச்சா. சரின்னு சரகு எடுத்துன்னு வந்து இங்கே போடலான்னு நினச்சேன். சரி குடு, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜேகே வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போயிடுறாரு. இப்போ லுஃபியும் பக்கத்தில் ஆயிரம் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஒய், இங்கே வா ஆயிரம்மா, இங்கே வா. சொல்லுங்க மாமா. சரி, உன்னை என்ன பிடிக்குமா? பிடிக்குமே, எனக்கு பொண்ணே கிடைக்கல ஆயிரா. அதனால தான் இந்த உலகத்துக்கு உங்கள் அப்பா உன்னை கூட்டின்னு வந்துடுறான். அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு பொண்ணே கிடைக்கலன்னா நீ என்ன பண்ணுவாயிரா அப்படின்னா? ஐயோ, அந்த அளவுக்கு கிளியராக வரலல்ல. சரி, என்னை பார்த்துப்பியா நீ? மாமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நல்லா பார்த்துப்பேன் லூஃபி மாமா. நீ என்ன கேட்டுருக்க? அப்பா கிட்ட சொல்லி உனக்கு நான் கிண்டு ஜாய் சாக்லேட்டு
ஸ்பைட்ரு மில்க் இல்லை, டைரி மில்கா, அதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்து உன்னை ஹாப்பியாக பார்த்துப்பேன். இப்போ லூஃபிக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஐயோ, இந்த வயசுலேயே என் செல்ல என்னை எப்படி பார்த்துக்குது. நீ வளர்ந்துடுறே, மாமா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். பண்ணிய மாட்டியா? மாமாவா பண்ணிய மாட்டேன் கல்யாணம்? அது அப்பங்காட்டுறான், தூக்கி போட்டு அந்த பரதேசி பையனை என்னை கல்யாணம் பண்ணியோ. டெய்லியும் நீ சாக்லேட் தான் வாங்கி கொடுத்துனே இருப்பேன். உண்மையாவா? பின்ன ஒன்றும் வாங்கி கொடுக்காம வேறு யாருக்கு வாங்கி கொடுப்பேன்? உங்கள் அப்பாங்காரெல்லாம் ஒன்று ஒரு டுபா ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பான். நல்லா மாசு பையன், என்ன கல்யாணம் பண்ணியோ சரியா? அது அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறவா? இதெல்லாம் தெரியுதுல உனக்கு இப்பயே. அப்போ கூட உங்கள் அப்பனை விட்டு கொடுங்க மத்து பேர். இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கூடாது. சரி ஓகே, அப்போ என்னை கேட்டு சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன். செடி மாமா ஒரு ஹக்கு அப்படின்னு கேட்குறாரு லூஃபி. அந்த குட்டி குட்டி கையை வச்சுட்டு அவளுமே ஹக் பண்ணுறான். ஒரு மாதிரி ஸ்வீட்டாக போகுது. இப்போ ஜேகே தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்படி திரும்புகிறாரு. நீங்கள் வெளியே யாரு கூடயோ பேசிகிட்டு இருக்கீங்க. யாராக இருக்கும்? யார் கூட பேசின்னு இருக்கா இவ? வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, தனியாக அங்கே யாருன்னு தெரியலையா? இப்போ ஜேகே கோவமாக வெளியே வராரு. அவருக்கு அப்படியே டோட்டலாக ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அவர் செம்ம கோவமா, லோரா என்னடி பண்ணிகிட்ருக்காங்க? இப்போ நீங்கள் பயத்தில் ஒரு மாதிரி ஆகுறீங்க. எனக்கு அது இங்கேருந்து போ, சீக்கிரம் போடா, வீட்டுக்கு போ. உள்ளவா? நீயா உள்ள வரியா? ரோட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அடிப்பேன். உள்ளவா? என்னங்க அது? உள்ளவாடி அப்படின்னு ஜேகே கோமா உள்ளே போயிட்டாரு. இப்போ நீங்கள் தான் ஐயோ பார்த்துட்டான், கன்றாவி பார்த்துட்டான். என் தம்பிக்கிட்ட கொஞ்ச நேரம் கூட பேச முடியாதா? இவனுக்கு என்ன என் தம்பிக்கிட்ட பேசினா மட்டும் இவ்வளோ கோவம் வருது? அவனுமே சரி, இவரை பார்த்தாலே எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். இதுங்க ரெண்டுத்தையும் நான் எப்படி சேர்க்க போகிறேன்னா எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. என்னங்க இங்கே வாண்ண, இங்கே வாடி, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, நீ மட்டும் வெளியே என்ன பண்ணுறவங்கிட்ட? எனக்கு அவன் ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொல்லியிருக்கேன்ல, சொன்னனா இல்லையா? சொல்லியிருக்கேன்ல. அது இப்போ ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தரன்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் லூஃபியும் தான் பார்க்குறாரு. இப்போ ரூம் கூட்டிகிட்டு போய் லாக் பண்ணுறாரு. எனக்கு எல்லாருமே வந்திருக்காங்க வெளியே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அடிக்கணுமா? அடிச்சுக்கோங்க, ஆனால் ப்ளீஸ் அது மட்டும் வேண்டாமே. வேணும், அது பண்ணாதான் நீ அடங்குவ. அடித்தாலாம் உனக்கு எப்படி தம்மா ஊசி குத்துற மாதிரி இருக்கும். ஐயோ இவன் தானே அடியிறான்னு பழகி போயிருக்கும். இப்போ உன்னை போடுறேன்டி. இப்போ நீ எப்படி தம்மா கதறுவ? உன்னால் ஒழுங்காக வெளியே கத்தக்கூட முடியாது. கத்துனா வெளியே கேட்கும். அப்போ உன்னை போடும் போது உன்னால் ப்ரெஷர் தாங்க முடியாமல் கத்தவும் முடியாமல் நீ வேதனைப்படுவ பாரு. அதுதான் வேணும். என்னங்க ஆஹா வா இங்கே அப்படின்னு ஜேகே செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. அவர் கிஸ்ஸே பண்ணலை, உங்களை போட்டு கடிக்கிறாரு. தெரியாமல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். நீ பண்ணல அதெல்லாம் நான் கேட்கலை. நான் உன்னை பேச சொன்னனாடி. அவனை நான் அச்சு துரத்துனதுக்கப்புறம் அவன் எதுக்கி இந்த பக்கம் வரான்? ஏண்டி வரான்? என்னங்க ப்ளீஸ் இங்கே பாரு, இப்போ கூட சொல்கிறேன், அவனை நம்பாத. அவன் தாண்டி ரெண்டு பேரும் பிரியவே பிளான் போட்டவன். நானும் பார்த்துன்னு இருக்கேன். கட்டு புடவை கட்டு, இல்லை சர மாதிரியாக நானே கீச்சிருவேன். எனக்கு கேட்க மாட்டேன், நான் இந்த வேலை கொடுக்கணும்ல. இப்போ ஜேகே அப்படியே அந்த புடவையெல்லாம் அப்படி கிழிக்கிறாரு. கிழிச்சு போட்டு உங்கள் பேக்லேயே பண்ணுறாரு. இப்போ சவுண்ட் கொடுத்தா வெளியே கேட்கும்னு நீங்களும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்க. பட் ஜேகே அவர் வாயால் பண்ணுறது உங்களால் தாங்க முடியல. நீங்கள் கத்த ஆரம்பிக்கிறீங்க, பட் ஜேகே கண்ட்ரோல் பண்ணுறாரு உங்களை. பட் உங்கள் வாய்ஸ் வெளியே வந்துகிட்டே இருக்குது. வெளியே இருக்க எல்லாருக்குமே கேட்குது. இப்போ உங்கள் அக்கா தான் கருமம், இதுக்கு தான் வீட்டுக்கு வந்தோமா? எப்படி பிஹேவ் பண்ணுங்க பாரு ரெண்டும். அப்பா வாங்கப்பா கிளம்பலாம். இல்லை, அவன் நம்ம போகணும் தான் இவ்வளோத்தையும் பண்ணுறான். இங்கேயே இரு, போகவே கூடாது. அவன் எப்போ என் பொண்ணையும் என் பேத்தியும் அனுப்புகிறானோ அப்போ தான் நான் இங்கேருந்து போவேன். இப்போ நீங்கள் தான் எனக்கு வெளியே எல்லாருக்கும் கேட்குங்க. எனக்கு அது மட்டும் வேணாங்க, பாய், அது மட்டும் வேணாங்க. ரொம்ப நேரம் பண்ணுறீங்க, ப்ளீஸ்
ஏய், நான் சொல்கிறது நீ செய்டி, நீ பண்ணி விடுவா எனக்கு. எனக்கு பண்ணுடி. பண்ண மாட்டியா லோரா? பண்ண மாட்டியா? இப்போ நீங்களும் ஜேகேக்கு பண்ணி விடுறீங்க. நீங்கள் பண்ண ஜேகே உங்கள் ஹேரை அவ்வளோ டைட்டாக பிடிச்சி ஃபோர்ஸாக பண்ணுறாரு. உங்களால் முடியல ஜேகேம்மா, மூச்சு விட முடியல. இதுக்கேவா பொண்ணு உள்ளலாம் போகணுமே. நானும் பண்ண விடாதான் நினச்சேன். ஆனால் 2வது குழந்தை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு ஜேகே உங்களை போட்டு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகே ரொம்ப உள்ள போகுது. வேண்டாம், நான் அடி பண்ணுறது ரொம்ப ஒட்டை குட்டி ஆகிட்டுருக்கு. வேணாம் விரிக்கிட்டுமா? வேண்டாம், இரு கை போடுறேன் இரு அப்படின்னு ஜேகேவும் கையெல்லாம் வச்சு அது என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ அதையும் பண்ணுறாரு. இங்கே வெளியே லூஃபி தான் இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல், டே மச்சான் கதவு தொந்துடு, வெளியே வாடா, டே வெளியே எல்லோரும் வருவாங்கடா ஜேயே. இப்போ ஜேகே தான், மயிரே அவனுங்களெல்லாம் கிளம்ப சொல்லு, என் பொண்டாட்டியை நான் போட்டுன்னு இருக்கேன், பார்த்தா தெரில, வெளியே போக சொல்கிறா. இப்போ உங்கள் அப்பாவும் இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் கிளம்பி பால்கனியில் வெளியே தான் போயிடுறாங்க கார்டன் ஏரியாவுக்கு. இப்போ நீங்கள் தான், அறிவில்லை உனக்கு, அறிவே இல்லையா? இப்படி தான் பண்ணுவியா எல்லோரும் முன்னாடியும்? என்னடா நினைப்பாங்க, நினச்சுன்னு போட்டோம். சரிவா, இப்படி திரும்ப பின்னாடி போடல, போதும் வலிக்குது அந்த இடமே, இப்படி விரிக்கிற. சே மனுஷனா இவன்? அப்பா காலெல்லாம் வலிக்குது. என் பாரு என் கால் எப்படி ஆடுதுன்னு. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணால் அப்படி தான் இருக்கும். கையச்சு விடு. சீ போடா, இவ்வளோ நேரம் பண்ணி உள்ளே இறக்கிட்டல, இன்னும் உனக்கு பண்ணுவாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. இப்போ அவர் ஒரு மாதிரி பதட்டமாக்கி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. ஜேகே என்ன இவன் இப்படி ஓடுறான்? டவல் எடுத்துகிட்டு போ. என்ன இப்படி பதட்டமாக இருக்கான்? யாராக இருக்கும்? ஜேகே இப்படி ஆகவே மாட்டான். இந்த பக்கம் ஜேகே தான், இங்கே பாருங்கள் எனக்கு விருப்பம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க, நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு பார்க்கணுன்னு கூட ஆசை இல்லை அவங்களெல்லாம், எதுக்கு தான் எனக்கு கால் பண்ணி இப்படி கேட்டுன்னே இருக்கீங்களோ? இதுக்கப்புறம் யார் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி? எனக்கு அவனை பார்க்கணுன்னு ஆசையே இல்லை, ப்ளீஸ் இதுக்கப்புறம் கால்லாம் பண்ணின்னு இருக்காதீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் தான் பின்னாடி நிற்கிறீங்க. யார் அது? அது நான் சொன்னேன்லடி, பார்ட் டைமாக ஒரு வேலை பார்த்தேன், அதுக்கு திரும்பியும் கூப்பிட்றாங்க. நான் சொன்னேன் என் பொண்டாடி நான் சத்தியம் பண்ணி ஊற்றுறேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு. ஸோ அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஓ சரி. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி பதட்டமாக, நல்ல வேலை மாட்டல. ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எக்ஸாம்ஸ் வருது. கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா, லவ் யூ, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. நானும் கேட்கல, நீங்களும் பண்ணல, ப்ளீஸ், லவ் யூ.